இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு. எலும்பு பல்லுக்கு நல்லது. கோட்டையிலேயே சாப்பிடுறாரு. அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. இது என்ன ஜோக்கா? இல்ல கேக்குறேன், இதெல்லாம் ஜோக்கா? அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடுறான். இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். கோட் போட்டு வந்தாரு. கோட் சூட் போட்டிருக்காரு. பட்டு சட்டை வேட்டி வந்தாரு. வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. டிஃபன் எடுத்து கையில எடுத்து வந்தாரு. டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு. வாட்ச் கட்டிட்டு வந்தாரு. செஸ் விளையாடினாரு. கோட் போட்டு வந்தாரு. கோட் சூட் போட்டிருக்காரு. நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற? நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் மூச்ச குரங்குன்னு. இல்லடா மோட்டு நம்மள துரத்திக்கிட்டு ஜான் வந்துகிட்டு இருக்கான். என்னடி வாய்ஸ் இது? முதலமைச்சர் இப்படி அமைதியா அப்படி உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. நம்ம அமைச்சர் வேற செஞ்சு காட்டினாரு. என்ன நடந்தாலும் இந்த காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. டிவிகே டிவிகே டி என்றால் திருட்டு, வி என்றால் உருட்டு. உருட்டுக்கு வி வராது, யூ தான் வரும். இதுக்கு தான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்கடா, அறுதுகிட்ட முண்டங்கடா. திருட்டு உருட்டு, அதனால் மக்களிடம் வாங்க போகிறீர்கள் குட்டு. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது. டிவி வி கே திருட்டு உருட்டு குட்டு. என்ன கேள்வி வேணாலும் கேள்றா, நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ட்டு பத்திரிகையாளர்களை துணிந்து சந்திக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர். பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் இருக்கு, அவர் சட்டவிரோதமா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க, நம்ம கட்டாயமா கண்டிச்சிருவோம், தண்டிச்சிருவோம், போய் நின்று மறியல் பண்ணிடுவோம். ஜெயலலிதா வார வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்க ஆட்சி உட்கார வச்சிட்டீங்களா? வாய திறங்க சிஎம் சார்னா திறந்தா தான் ஏதாவது வந்துருது அவருக்கு. நல்லா வந்துரும் பாத்துக்குங்க. இவன் ஒரு லூசு பாய் சார், ரொம்ப லூசு சார். காமெடி சேனல் எதுவுமே பார்க்க வேணாம். 18ஆம் தேதியில சட்டம் பண்றான். நிம்மதியா பாருங்க காமெடி சேனல் என்னென்ன நடக்க போதோ. என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன சொன்ன கொஞ்சம் பாரு. வரட்டாமே எங்க போனாலும் எல்லாரும் என்ன பேசுறாங்க, எப்படி மாப்பிள நாங்கெல்லாம் சூரியனுக்கு தாண்டா போட்டோம், நீயே சூரியன் நீயே சூரியன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? யாரா அப்புறம் விசில் போட்டது அப்படின்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறா. எங்க இருந்துடா போட்டாங்க? யாருமே இது வரைக்கும் நாங்க அதுக்கு போட்டோன்ட்டு ஒருத்தனாவது சொல்லுவாங்கன்னு நான் பாக்குறேன். ஒருத்தரையும் காணா. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்ன இங்க பாருங்க, தென்னமரத்துல போட்டுக்கணா. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. நீங்க போய் இலங்கையில கேட்டு பாருங்க, இவன் ஒரு கருணாநிதியினுடைய பிள்ளை என்று ஒரு துரோகி என்று சொல்லி பேசுவாங்க. இந்த ஒரு துரோகியடான்னு சொல்லுவாங்க. ஒரு வம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. 4 கோடி மக்களுக்கு தலைவர், இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார்.
நம்மை அண்டி வந்து ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தான். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். அப்படியே போட்டனா ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. எல்லாரும் நான் வந்து உட்கார்ந்தோன்னு சிரிக்காம உட்கார்ந்து இருந்தீங்க. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான். தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். வீட்டுல இருக்க பேர பிள்ளைய சொன்னாங்கன்ட்டு இன்னைக்கு விசில முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கான் நிறைய பேரு. விசில முழுங்கினவன் எப்படி மூச்சு விடுவான் பாத்துறீங்களா? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? பிளைட்ல வந்து சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் இறங்கடா கீழன்னு துரத்தி விட்டுருக்கான். இதுக்கு மேல என்ன தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு வேணும்? பேசுறாரியா தனி மனித ஒழுக்கம். நிவா என்ற ஒரு பெண் வந்து அவங்களுடைய புகைப்படத்தை, அதாவது அரைகுறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டிருக்காங்க. அத துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய இளைஞர் அணியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் பொம்பளை இப்படி அலையற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டி இருட்டுல ஜனங்க கத்திட்டு இருக்காங்கயா. இந்த திடீர் மின்வெட்டுக்கு காரணம் யாரு? அவர்தான் ஸ்டாலின், உதயநிதி. திமுக காரன் என்ன பண்றான், எங்கெங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அங்கெல்லாம் இருசக்கர வாகனத்துல நைட்ல போய் ஃபியூஸை பிடிங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடுறான். அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையில இருந்த போது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்துல சேலத்துல அன்னைக்கு நான் பேசுறேன். அன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது இரண்டு குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது இரண்டு தான் இந்த ஆட்சியின் மீது நீங்க குற்றம் சொல்ல முடியும், வேற எதுவுமே கிடையாது. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்றுதான் அன்னைக்கு பேசினேன். உடனே அது வந்து உண்மை நிலை என்னன்னு தெரியாம ஸ்டாலின் அவர்களை ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு முதலமைச்சரை ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவைய வந்து பேசுறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்ப இந்த நாட்டுல உண்மையை சொல்லக்கூடாதா? மக்களுக்காக பேசக்கூடாதா? யார் இதை தவறாக எடுத்துக்கொள்ளணுமோ அண்ணன் ஸ்டாலினை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாரு, அந்த கூட்டணியை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை? என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும்